கோமாதா எங்கள் குலமாதா. மாட்டுப் பொங்கல் அன்னைக்கு மட்டும்தான் நம்ம பசுமாட்டை கொண்டாடுறோமா அப்படின்னா இல்லையே. ஒரு நாளும் சனாதன தர்மத்துல கொண்டாடக்கூடிய ஒரு ஒப்புயர்வற்ற ஒரு உயிரினம் அப்படின்னு சொல்லாம தாய்க்கு நிகரா நம்ம கொண்டாடுறோம் கோமாதாவை இல்லையா. பசுவினுடைய அந்த கத்தக்கூடிய அந்த மானு கத்தும் இல்லையா, அந்த சப்தமே மங்களத்தை தரும் என்று கொண்டாடுகிறோம். அது மாத்திரம் இல்ல, இந்த பசு அந்த மண்ல அப்படி புழுதிய வாரி இறைக்கும் இல்லையா, அந்த புழுதி அப்பேற்பட்ட புண்ணியத்தை தருமா. அந்த புழுதியினால்தான் ரகு சக்கரவர்த்தி, தசரத சக்கரவர்த்தி, அஜ சக்கரவர்த்தி 3 பேரும் அந்த புழுதியை கொண்டு புண்ணியம் எய்தினார்கள் என்று வரலாறுகள் சொல்வதுண்டு. இப்படி பசுவினுடைய அந்த கால் குழம்புகள் பட்ட இடத்துக்கு நமஸ்காரம் பண்ணா கூட அப்பேற்பட்ட பலன் தரும் அப்படின்னு பாக்குறோம். பஞ்சகவியம் நமக்கு எப்பேற்பட்ட பாவத்தையும் போக்கக்கூடிய ஒரு அருமருந்துன்னு பாக்குறோம். யாரோ ஒருத்தருக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாத போது ரமண பகவான் சொல்றார், தொழுநோய் போகவே போகாத தொழுநோய் கூட நீ 48 நாள் கோசாலையில போய் வேலையை பாரு உனக்கு போகும்னு சொல்ல அவருக்கு போச்சு. அப்பேற்பட்ட இந்த மாட்டு பொங்கல்ல நம்ம ஒரு ஓவு எடுத்துப்போம். கோமாதாவை என்னைக்கும் ரட்சிக்கணும், நம்மளால முடிஞ்ச சேவையாவது செய்யணும் அப்படிங்கிற உறுதிமொழியை நம்ம எல்லாரும் எடுத்துப்போம்.